स्त्रियों को भी अपने ज्ञान को अद्यतन करने की आवश्यकता है. ஜப் தேஷ் எப்போ வந்து ஒரு நாடு அப்படின்றது உன்னதிக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அக்ரசர்கை அதாவது முன்னேற்றத்தை நோக்கி செல்கிறதோ தப் ஸ்திரீயோங்கோபி அப்போ அந்த ஒரு பெண்மணியினுடைய அறிவு அப்படின்றதும் வந்து மேம்படுத்தப்படுவது அப்படின்றது ஆவசியக்தாக ரொம்ப அவசியமானதாக இருக்கின்றது. ஸ்திரீயோங்கோ இஸ்கேலியே சிக்ஷித் ஹோனா ஆவசியக்கை. ஸோ பெண்களுக்கு வந்து கல்வி அளிப்பது அப்படின்றது இதனால் ரொம்ப அவசியமானதாக ஆகிறது. ஸ்திரீயோங்கோ சிக்ஷா தேனா ஹமாரா தர்மகை. பெண்களுக்கு கல்வியை வழங்குவது அப்படின்றது நம்முடைய கடமையாகும். ஸ்திரீ சிக்ஷா சே உன்கா திருஷ்டிகோன் ஹி பதல் ஜாத்தாகை. அதான் பெண்களுக்கு கல்வியை வழங்குவதன் மூலமாக உன்கா திருஷ்டிகோன் அவர்களுடைய அந்த ஒரு பார்வை ஒரு கண்ணோட்டம் அப்படின்றது பதல் ஜாத்தாகை மாறுகின்றது. प्रत्येक विषय और स्थिति की हानि और लाभ का विचार करने का सामर्थ्य आ जाता है. प्रत्येक விஷய ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அதனுடைய அந்த சுச்சுவேஷன் ஸ்திதிக்கு ஹானி அந்த சுச்சுவேஷனுடைய அந்த ஒரு நன்மை தீமை லாப் அப்படின்னா நன்மை ஹானி அப்படின்னா அதனுடைய தீமை என்ன அப்படின்றத வந்து விசார் கர்னேகா சாமர்த்தியம் அதை வந்து சிந்தித்து பார்ப்பதற்கு ஆலோசித்து பார்ப்பதற்கான அந்த ஒரு சாமர்த்தியம் அப்படின்றது அந்த திறமை வந்து அவர்களுக்கு வருகின்றது. சிக்ஷித் ஸ்திரீயும் அந்த விஸ்வாசோங்கா ஷிகார் நஹி பண்டி. சிக்ஷித் ஸ்திரீயா அதாவது படித்த பெண்மணிகள் அப்படின்றது அந்த விஸ்வாசம் அப்படின்னா மூட நம்பிக்கைகள் அப்படின்ற அந்த இதற்கு வந்து பலியாக மாட்டாங்க. ஏன்னா வந்து நிறைய பெண்கள் வந்து இதில் ஒரு சில மாறுபாடுகள் இருக்குது. பட் வந்து படித்த பெண்கள் அப்படின்றது அந்த மூட நம்பிக்கைகள்லேருந்து அவங்க வெளி வந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க வந்து சிக்க மாட்டாங்க. पढ़ी लिखी स्त्रियां देश की उन्नति में सहायता दे सकती हैं. எழுத படித்த பெண்கள் வந்து தேஷ்கி உன்னதி நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்களால் ஆன உதவியை அவர்களால் வழங்க முடியும். தே சக்தி ஹை. शिक्षित ஸ்திரீயா அச்சே டங்கு சே கர் சம்பால்தி ஹை. படித்த பெண்மணிகளால் வந்து அச்சே டங்கு சே நல்ல முறையில் வந்து வீட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். घर का सारा काम ठीक ढंग से करती हैं और अपने बाल बच्चों को ढंग से पालती हैं और उनको अच्छे तरीके से शिक्षा देती है. घर का सारा काम வீட்டினுடைய எல்லா வேலைகளையும் வந்து நல்ல முறையில் வந்து செய்ய முடியும் அவர்களால். அப்பனி பால் பச்சோங்கோ தன்னுடைய குழந்தைகளை வந்து நல்ல முறையில் வளர்த்தெடுக்க முடியும். உன்கோ அச்சே தரிக்கேசே அவர்களை நல்ல முறையில் அவர்களுக்கான தேவையான அந்த முறையில் அவர்களுக்கான கல்வியை வழங்க முடியும். बच्चों का नियम पालन का अभ्यास करवा सकती है. குழந்தைகளை வந்து சரியான அந்த விஷயங்களை நெறிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணி வளர்ப்பதற்கான அந்த அபியாஸ் கர்வா சக்தியை அந்த பயிற்சியை வழங்க முடியும். அச்சே ராஸ்தே பர் லா சக்தி ஹே நல்ல வழியில் குழந்தைகளை இட்டு செல்ல முடியும். ஸ்திரீ शिक्षा का सबसे बड़ा लाभ यह कि वे अपने पैरों पर खड़ी रह सकती हैं. ரொம்ப முக்கியமான ஒரு நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிற பாயிண்ட் வந்து இதுதான். பெண்களுக்கு கல்வியை பெறுவதால் வந்து சப்சே படா லாப் எல்லாவற்றிலுமே விட ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை அப்படின்றது என்னன்னா வே அப்புனே பைரோம் பர் அவங்க தன்னுடைய காலையால் வந்து நிற்க முடியும். தன்னுடைய என்ன சொல்கிறது யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணாமல் தன்னுடைய சுய கால்களால் நிற்க முடியும். நிறைய பெண்கள் வந்து படிக்காத ரீசன் ஒரு சில படித்த பெண்களுமே அப்படி இருக்காங்க. பட் வந்து படித்த பெண்கள் வந்து ஓகே ஹஸ்பண்ட் சப்போஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு சில பேர் வந்து ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஓகே நீ இல்லைன்னா என்ன நான் வந்து என்னுடைய நிலைமையை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணுற முடியல அளவுக்கு சரி நல்ல முறையில் எடுத்துகிட்டு போக நினச்சி அவங்கள கரெக்டான வழியில் திருத்த முடிஞ்சால் சரி பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க தன்னுடைய சுய கால்களால் நிற்கிறதுக்கு வந்து இந்த படிப்பு அப்படின்றது வந்து கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. उन्हें किसी का भार बनकर रहने की आवश्यकता नहीं होती. அவங்க யாரோட மேலே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய आवश्यकता नहीं होती அவசியம் இல்லை. स्त्री शिक्षा के कुछ दोष भी दिखाए जाते हैं. அதாவது படித்த பெண்களுடைய அந்த இதுலேயும் வந்து
என்ன ஒரு சில தீமைகள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து காணப்பட தான் செய்யுது. வர்த்தமான் शिक्षा पद्धति के कारण स्त्रियां फैशन का गुलाम बन जाती हैं. இப்போ இப்போ ரீசெண்ட் அதாவது இப்போ நிகழ்காலத்தில் ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய கல்வி அந்த முறைகளில் வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஷன்கா குலாம் ஃபேஷன் அப்படின்னு சொல்லி அதற்கு அடிமைகளாக ஆயிடுறாங்க. மேக்கப் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய வெளியில் சுற்றுறது அது எல்லாமே பண்ணலாம். பட் அதற்கு மட்டுமே அடிமையாக இருந்து விடக்கூடிய சுச்சுவேஷனும் வந்து இப்போ நிறையா இருக்குது. वे बारीक एवं कीमती साड़ियाँ पहनना पसंद करती हैं, सादगी से नफ़रत करती हैं. அவங்க பாரிக் ஏவம் கீமத்தி சாடியா ரொம்ப வந்து விலை உயர்ந்த பொருட்கள், சாரீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து அவங்க வேர் பண்ண விரும்புறாங்க. சாதகி சே நஃப்ரத் கர்த்தி ஹை ரொம்ப எளிமையா இருக்கிறத வந்து அவங்க நஃப்ரத் அப்படின்னா வெறுக்கிறாங்க. शिक्षित स्त्रियों पर एक और आरोप है कि वे अपने हाथों से काम करना पसंद नहीं करती. शिक्षित स्त्रियों படித்த பெண்கள் வந்து ஏக் और आरोप है कि ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அப்னே ஹாத்தோம் சே தன்னுடைய கைகளால் அவங்களுடைய வேலையை செய்வதற்கு வந்து அவங்க விரும்புவது கிடையாது. பசந்த் நஹி கர்த்தி. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பார்த்த வரையில் சொல்கிறேன். நான் தெரிஞ்ச ஒரு பொண்ணே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஏழ்மை. ஆனால் அவங்க அம்மா அப்பாவும் இல்லை அவங்களுக்கு. ஆனால் வந்து அந்த பொண்ணு வந்து +2 வரைக்கும் அந்த பொண்ணு படிக்கும்போது எனக்கு தெரியும். அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப இல்லாதவங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணுமா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப என்னால் ஹெல்ப் பண்ண முடியலனாலும் இது பண்ணிப்பாரு, இந்த மாதிரி பண்ணால் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, இந்த மாதிரி படிச்சுப்பாரு, இவங்ககிட்ட ஹெல்ப் கேளு அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன். காலேஜ் போனதுக்கப்புறமா அப்படியே டோட்டல் சேஞ்ச் அந்த பொண்ணு. படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எப்பவுமே ஊர் சுற்றிக்கிட்டு எப்பவுமே ஜாலியாக அது இதுன்னு ரொம்ப காஸ்ட்லியாக எல்லாத்தையும் வாங்கி வேர் பண்ணிவிட்டு ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் அது சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி காஸ்ட்லியாக வாங்கி வேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து போகிறாங்க. பட் அவங்களுடைய சுச்சுவேஷனை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத அவங்க விரும்பலை. மேபி அவங்க அதுவும் சேர்ந்து பண்ணுவாங்களா என்னவோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டோட்டல் சேஞ்ச் அந்த பொண்ணு. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து ஃபேஷனுக்கு அடிமையாகி அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஓகே, எல்லாருமே வந்து படிக்கிற சமயத்தில் கண்டிப்பாக நல்லபடியாக படித்து நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போய் இது பண்ணுறது அதெல்லாம் ஓகே, கண்டிப்பாக அதெல்லாம் போகணும். பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய டேலண்ட்டு, நம்மளுடைய அந்த திங்கிங்கு, தாட்ஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். முன்னாடி இருக்கிறது வந்து எது பேடு, இப்போ இருக்கிறது எது கரெக்டா அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. வே பில்குல் நௌகரோं पर निर्भर रहती हैं. அவங்க முற்றிலும் வந்து நௌகரோं पर என்ன சொல்கிறது, வேலையாட்களையே நம்பி இருக்கிற மாதிரி இருக்காங்க. நிர்பர் रहती हैं. உன்கே व्यवहार में स्वाभाविकता नहीं रहती. அவங்களுடைய அந்த நடைமுறையில் அவங்களுடைய அந்த லைஃப் அப்படின்றது அவங்க எடுத்துகிட்டு போகிற அந்த விதம் அப்படின்றது ஸ்வபாவிகத்தா நஹி ரஹ்தி அப்படின்னா ஒரு இயல்பு தன்மை அப்படின்றதே வந்து இல்லாமல் போயிடுது. படங்களில் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கணும், நம்ம ரொம்ப ரிச்சு, அந்த மாதிரி தான் நடந்துக்கணும், ரொம்ப ஒரு இயல்புத்தன்மையே இல்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வந்து ஆயிடுறாங்க. வே கிதாபோं के आधार पर सब काम करती हैं. அவங்க புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க. வே நயி துனியா மே ரஹ்னே லக்தி ஹை. அவங்க ஒரு புது உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. லேக்கின் ஏ தோஷ் சப் சிக்ஷித் ஸ்திரீயோமே நஹி பாயே ஜாத்தே. ஆனால் இந்த குற்றங்கள் அப்படின்றது சபு சிக்ஷித் எல்லா படித்த பெண்களிடமும் கிடையாது. நஹி பாயே ஜாத்தே. கபி கபி அசிக்ஷித் ஸ்திரீயாம் பி ஃபேஷன் கி ஷிகார் ஹோ ஜாத்தி ஹே. கபி கபி அங்கங்கே வந்து படிக்காத பெண்களிடத்துல கூட இந்த மாதிரி ஃபேஷன் அப்படின்றதுக்கு அவங்க ஷிகார் ஹோ ஜாத்தி அடிமையாகி அதற்கு பலியாயிடுறாங்க. ஐசி பி கை படி லிக்கி ஸ்திரீயாமே ஹை जो पुराने रीति रिवाजों को संभालने के साथ साथ सादा जीवन और उच्च विचार रखती है. ऐसी भी कई पढ़ी लिखी स्त्रियां हैं. ஒரு
நெறையா படித்த அதாவது சில பெண்கள் வந்து ஃபேஷனுக்கு அடிமையாகுறாங்க. சில படிக்காத பெண்கள் கூட ஃபேஷனுக்கு அந்த மாரி பலியாயிர்றாங்க. ஆனா சில பெண்கள் படித்த பெண்களாக இருந்தாலும் கூட, அவங்க பழமையான அந்த பழமைவாத முறைகளை வந்து சரியான எது கரெக்ட்டோ அது. ஆனா மூடநம்பிக்கைகள் கிடையாது. சரியான முறை எதுவோ, அதை ரீத்தி ரிவாஸ் அந்த நடைமுறைகளை வந்து ஹேண்டில் பண்ணி, அதோட வந்து தங்களுடைய வாழ்க்கையை சாதா ஜீவன் और உச்ச விசார் ரக்தி है. ஒரு சாதாரண வாழ்க்கையும் மற்றும் உயர் எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கின்றன. ஸ்திரீயோं को शिक्षा देना परम कर्तव्य है. பெண்களுக்கு கல்வியை வழங்குவது அப்படின்றது வந்து ஒரு முதலும் முக்கியமான ஒரு கடமையாகும். उचित शिक्षा पाने से ही स्त्रियां शील और सदाचार संबंधी उच्च आदर्श को पूरा करते हुए देश और जाति के लिए गौरव का विषय बन सकती है. उचित शिक्षा ஒரு நல்ல கல்வியை வந்து பானை சேகி ஸ்திரீயா ஷீல் அதன் பெறுவதன் மூலமாக ஒரு பெண்ணிற்கு வந்து ஒழுக்கம் அந்த நல்லொழுக்கம் அது சம்பந்தமான அந்த உச்ச ஆதர்ஷ் ஒரு உயர் கொள்கைகள் இதெல்லாமே வந்து பூரே கர்த்தே ஹுயே தேஷ் அவுர் ஜாதி கேலியே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு வழங்குவது செய்வது அப்படின்றதுனால ஒரு நாட்டிற்கும் அவர்கள் சார்ந்த அந்த சமூகத்திற்கும் வந்து கௌரவக்கா விஷய பன் சக்திஹே ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமாக ஆகும். ஸ்திரீ சிக்ஷா அனிவாரியகை என்ன பெண் கல்வி அப்படின்றது ரொம்ப தவிர்க்க முடியாதது இம்பார்ட்டண்ட்டானது. यहाँ उल्लेखनीय है कि हवाई जहाज चलाने वाली महिलाओं की संख्या भारत में अधिक है. यहाँ उल्लेखनीय है இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஹவாயி ஜஹாஜ் சலானே வாலே அப்படின்னா ஃப்ளைட் ஓட்டக்கூடிய பெண்களுடைய சங்கியா எண்ணிக்கை வந்து பாரத்மே அதிகை பாரதத்தில் அதிகமாக இருக்கின்றன. पूरे विश्व की संख्या में भारत की महिला पायलटों की संख्या 50% से अधिक है. पूरे विश्व की संख्या में இந்த உலகத்திலேயே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளில் பாரத் கி மகிழா பைலட்டோம் பாரதத்தில் இருக்கக்கூடிய பெண் விமானிகளினுடைய சங்கியா எண்ணிக்கை வந்து 50% 50% அதிகமாக இருக்கின்றன. ये महिला पायलट अत्यंत सुचारू रूप में हवाई जहाज पर परिचालन करती है. ये महिला पायलट अत्यंत सुचारू அந்த மாதிரியான பெண் பைலட்கள் வந்து ரொம்ப முற்றிலும் வந்து ரொம்ப ஒரு நல்ல முறையில் ஒரு நேர்த்தியான முறையில் வந்து அவங்க அந்த பைலட்டை வந்து அந்த விமானத்தை ஓட்டி செல்கின்றன. யஹ் அத்யந்த் ஆனந்த் கி பாத் ஹை இது ரொம்பவும் மிகவும் வந்து ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். शिक्षित महिलाएं सभी क्षेत्रों में आगे रहती है.